வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழகத்தின் ஆளுநராக கர்நாடக சட்ட மேலவையின் தலைவராக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களில் ஒருவரான டி.எஸ். சங்கரமூர்த்தி என்பவர் நியமிக்கப்பட இருக்கிறார் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் திறந்துவிட ஆணையிட்ட போது அதை எதிர்த்து பெங்களூரில் நடைபெற்ற சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை கூட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த முடியாது என்ற தீர்மானத்தை வழிமொழிந்தவர் இதே சங்கரமூர்த்தி தான். அதே பாஜக தலைவர் சங்கரமூர்த்தி இப்போது தமிழ்நாட்டிற்கு ஆளுநராக அனுப்பப்பட போகிறாராம். தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளர் பதவிக்கு ஒரு பார்ப்பன அம்மையார் நியமிக்கப்பட்டார். இந்த செய்தி வந்தவுடன் தமிழகத்தில் இருக்கிற பார்ப்பன ஏடுகள் தமிழகத்தில் தாங்கள் ஆட்சியை பிடித்துவிட்டது போலவே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த தலைமைச் செயலாளர் தனது பதவியேற்பு பற்றி வெளியிட்ட முகநூல் பதிவில் வெளியிட்டிருக்கிற படம் தனது கணவர் மேல் சட்டை இல்லாமல் பூணூலுடன் நிற்பதும் அவர் அருகே தான் நிற்பது போல ஒரு படத்தை தனது முகநூலில் தலைமைச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் தன்னுடைய பார்ப்பன அடையாளத்தை வெளிப்படையாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி தலைமை இல்லை என்ற ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜக சங் பரிவாரங்கள் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுகின்ற முயற்சிகளை துவங்கி இருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.